அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து கேத்துவாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடமாகிய சிம்மத்துக்கு போகிறார். அதே போன்று உங்களுடைய 7ஆம் இடத்தில் மீனத்தில் இருந்த ராகுவாகப்பட்டவர் கும்பத்திற்கு வருகிறார். ரொம்ப மிக 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 யோகமான பயிற்சி இது. இந்த பயிற்சி 12ஆம் இடத்தில் கேத்துவும் 6ஆம் இடத்தில் ராகுவும் 556 நாட்கள் இருக்க போகிறார்கள். இந்த 18.5 மாதங்கள் என்னென்ன நிகழும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏனென்றால் ராகு அப்படிங்கிறது ஒரு மர்மமான, ஒரு முடிச்சு அவிழ்க்க முடியாத ஒரு சஸ்பென்ஸான ஒரு கிரகம். அது நிழல் கிரகம்னு சொல்கிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சி மட்டும் எப்பவுமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறை ராகு கேத்து பயிற்சி அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். எதற்காக அப்படின்னா, சனி என்னத்தை கெடுக்க போறாரோன்னு ஜாதகத்தை பார்க்குறோம், குரு என்னத்தை கொடுக்க போறாரோன்னு ஜாதகத்தை பார்ப்போம். ஆனால் ராகு எதை எப்படி திருப்ப போறாரோன்னு பார்க்கணும். ஏனென்றால் வாழ்க்கை என்கின்ற ஓட்டமானது எப்படியும் திசை திரும்பும். அதுதான் ராகு.